உரிமை வாழ்வு வழங்க நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையிலிருந்து நம்மை மோட்வோரை மீட்டறிவன் பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிமே அழைக்கின்றார். தலையிலிருந்து வந்து முன்னோரை மீட்ட தேவன் பாவத்தலையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம் இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு திருப்பலி வழிபாட்டை சிறப்பிக்க இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய வாசகங்களானது படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட மனிதன் குடும்பமாக எவ்வாறு வாழ வேண்டும் எனவும் இறையரசை இம்மண்ணில் கட்டி எழுப்பிட ஆணிவேராக திகழும் குடும்பங்கள் திருக்குடும்பமாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் அழைப்பு விடுக்கிறது. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நல்லதோர் குடும்பங்களாக வாழ்ந்து சாட்சியமான எடுத்துக்காட்டான வாழ்வால் இம்மண்ணில் இறையரசை பரப்பிடவும் மேகங்கள் மழையை தருகிறது, மழையானது ஆற்றை பிறப்பெடுக்கச் செய்கிறது, ஆறானது வளமான வயல்வெளிகளை உருவாக்குகிறது, வயல்வெளிகள் மனிதன் உண்ண சத்தான உணவை தருகிறது. ஆம் அன்பு சகோதரமே, நமக்கு அன்றாட உணவை மழையினால் விளையச் செய்கின்ற அருளை வேண்டி சிறப்பாக இந்நாளில் இத்திருத்தலத்தில் கூடியுள்ள நம் அனைவரின் எண்ணங்களும் ஏக்கங்களும் ஈடேற்றம் பெற
தொடரும் இத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபிப்போம், இறையாசீர் பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மைய கருத்து மழை நன்றாக பொழிய வேண்டும். ஏனென்று சொன்னால் மழை நீர்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாயமாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பலியிலே மழை நன்றாக பெய்து விவசாயம் செழிக்கவும் அதன் வழியாக அனைத்து தொழில்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அவற்றோடு இணைந்து புன்னைவனத்தை சார்ந்த திரு மாரிச்சாமி செல்லத்தாய் அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். பிள்ளைகள் பூசப்பாண்டி, வேல்துறைச்சி, முருகேசன் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், முருகனுக்கு கைகால் சுகம் கிடைக்கவும், வியாபாரம் விருத்தி அடையவும், கடன் பிரச்சினை தீரவும், கால்நடை விவசாயம் செழிக்கவும், குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலவவும். அந்தோனிராஜ் சௌரியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சங்கீதாவிற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பேத்தி கிருபாவுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவோடு வளரவும், குடும்பத்தில் மரித்த மிக்கேல் ராயப்பன், சௌரியம்மாள், மரியநேசம், ஞானம்மாள் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும். சிந்தாமணியை சார்ந்த ஜேம்ஸ் மரிய பாக்கியம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கையிட்டு செய்யும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும் மகள், மருமக்கள், பேரன் பேத்திகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமும், குடும்பத்தில் மரித்த அந்தோனி யாகப்பன், சூசை யாகப்பன், சௌரியம்மாள், சீனியம்மாள் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், யார் நினையாத உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்குடைய இலைப்பாட்சிக்காக. புளியங்குடியை சார்ந்த மரிய சேசு அந்தோனியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மகன் ஜேம்ஸ் ஆண்டோவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மகள் விவிலியாவின் படிப்பை இறைவன் ஆசீர்வதிக்கவும், உடல் நலம் பெற்றிருக்கும் ஆல்ஃபிக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும். புனைவனத்தை சார்ந்த அந்தோனியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மருமகள் ராதிகா, மகன் அந்தோனி, பேத்தி சந்தியா மேரி இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இன்னாசிராஜ் இறைவனியில் சிறந்து விளங்கவும் இறையருள் வேண்டியும். புனைவனத்தை சார்ந்த திரு பழனிசாமி வடகாசி இவருடைய குடும்பத்திற்கு நன்றி பலியாகவும், நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பூவரசி மஞ்சு கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், கடன் பிரச்சனை தீரவும், கால்நடை விவசாயம் செழிக்கவும், குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலவவும். திரு வியாகப்பன் குடும்பத்திற்கு நன்றி பலியாகவும், குடும்பத்தில் அனைவருடைய உடல் உள்ள சுகம் வேண்டியும், குடும்ப ஆசிரியருக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறிடவும். அந்தோனிராஜ் ஷீலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் ஆண்டோ ஜேம்ஸ், மகள் அருள் செல்சியா 3வது பிறந்தநாள் நன்றி பலியாகவும், குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், குழந்தைகள் இறைபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள சுகம் வேண்டியும். மாரியம்மாள், காளிராஜ், அனுஷியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், மகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், மகனுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மீது தொலைக்கப்படும் தமது படைப்பாக இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் உச்சினை முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே,
உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீர செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நானோ உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருகிற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவு சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக அதிலே இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாக ஆமென். ஆண்டவரே இயேசு புல்லினால் என் மேல் தெளிப்பேன் நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ நானோ உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமக்கு மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலர் தேவதந்தை இறைவனே ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றேன். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, உலகை படைத்த இறைவன் அனைத்தும் நல்லதென கண்டார். மேலும் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று எண்ணி அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுத்ததை எடுத்துரைக்கும் தொடக்க நூலின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 24 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 24 வரை. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனியாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, மெல்ல மெல்ல உன்னிடம் புரியுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா,
நேரோடு காணிக்கை வந்தாலும் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உனக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. தேனென்பேன் பாலன் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன் உன் நாமம் என் என்பேன். நிறைவென்பேன் இறை என்பேன் நீங்க உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. இரண்டாம் வாசக முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, இயேசு தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற துன்புற்று பாடுகள் ஏற்றதால் மாட்சி பெற்றவர் ஆனார். அவருடைய மாட்சியில் நாமும் பங்கு பெற வரம் வேண்டி எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய. எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதுதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 2 முதல் 16 முடிய. மார்க் எழுதின நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விட்டுவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசை வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டினுடைய பொது காலம் 27வது வாரத்தை நாம் இன்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் அமைத்த குடும்பத்தை எந்த அளவிற்கு நாம் பாதுகாக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும், எந்த அளவிற்கு அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, குருவானவராக மாறிய பிறகு கயத்தாறு பங்கிலே உதவி பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டேன். அப்பொழுது அருட்தந்தை அலோசியஸ் துரைராஜ் அவர்களோடு இணைந்து மற்றொரு குரு நானும் 3 பேருமே திண்டுக்கல்லிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சென்றோம். நிகழ்வை முடித்துவிட்டு அப்படியே போகும்போது கத்தீட்ரல் போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி, அந்த கத்தீட்ரல் அன்னைக்கு அங்கே ஏதோ ஒரு திருவிழாவோ இல்லை ஏதோ விசேஷம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பந்தெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக நடந்துட்டு செஞ்சிச்சு. நாங்கள் வெளியே நின்னோம். ஒரு 3 பேர் ஒரு பைக்கில் வந்தாங்க. 3 இளைஞர்கள் வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் சரி கோயிலுக்கு வந்திருக்காங்க செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் 3 பேர் பேசிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா அடுத்த பைக்கில் 2 பெண்கள், ஒரு ஆண், ஒரு இளைஞர், 3 பேரும் வந்தாங்க. வந்தவுடனே அவங்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிகிட்டே இருந்த உடனே திடீர்னு அந்த கோயிலோட தலைவாசலில் இருக்கக்கூடிய வெளியே மண்டபத்தில் அந்த 6 பேரும் ஒன்றா வந்தாங்க. திடீர்னு ஒருத்தன் பையிலேருந்து தாலி எடுத்தான், அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினான். என்ன செஞ்சாச்சு, அடுத்த செகண்டே என்ன செஞ்சிட்டாங்க, பைக்கில் பறந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, ஒரு கல்யாணம். பக்கத்தில் இருந்த ஃபாதரு ஷாக்கிங் கூட கேட்குறாரு, எப்படி நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாரு. நாங்கள் எல்லாம் சிரிச்சுட்டே சொன்னோம், கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு. இல்லை என்ன சொல்கிறது அப்படின்னா, கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொண்ணு வந்து தான், அந்த 2 பெண்கள் வந்தது தான் எங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. தாலியை கட்டினா, மாலை போட்டான், அந்த 6 பேரும் சேர்ந்து கை தட்டினாங்க. 2 பேரும் என்ன செஞ்சாங்க, கங்க்ராச்சுலேஷன் மாப்பிள்ளான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டி பிடிச்சாங்க. என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ இப்படி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, ஃபாதரை போய் பார்க்கணும், ஃபாதரை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க, ஓடிட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஃபாதர் சொன்னார், இதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் தொல்லையே இல்லைல்லண்ணே, எங்களுக்கு வேலையே இல்லைல்ல. அருத்தந்தையர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் தெரியாது, அந்த திருமண காரியம் எடுத்து நடத்தும் பொழுது ஃபாதரை பார்க்கும்போது தான் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் தெரியும். எதுக்கு ஃபாதரை பார்க்க வரணும், கல்யாணம்னு சொல்கிறதுக்கு வரணும். அப்போ என்ன செய்யணும், குடும்ப கார்டை கொண்டு வரணும். குடும்ப கார்டில் வரி பாக்கி இருக்குதா, என்னது பங்கு வளர்ச்சி இதெல்லாம் கட்டியிருக்கீங்களான்னு பார்ப்பாரு. அது நம்ம வழக்கமாக என்ன செய்ய மாட்டோம், கட்டியிருக்க மாட்டோம். அது 5 வருஷம் 6 வருஷங்கும்போது மொத்தமாக 1000 2000 வந்துடும், அதை கட்டணும். அப்புறம் 2வது ஓலை எழுத வரணும். ஓலை எழுத வரும்போது பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்யணும், கட்டாயம் வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ பொண்ணு மாப்பிள்ளை வரணும்னு செய்யணும். அப்போ அதை பார்க்கணும். அந்த 3 வாரம் ஓலை வாசிக்கணும். இதெல்லாம் விட பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் போய் என்ன செய்யணும், கிளாஸ் வேற படிக்கணும் செய்யணும். இதுக்கு பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் போனால் கூட பரவாயில்ல, இப்போ யாரும் போக வேண்டியிருக்கு. பொதுவாக என்ன செய்வாங்க, பொண்ணை எப்படி தனியாக அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கூட யார் போக வேண்டியிருக்கு, அம்மா அப்பா யாராவது ஒரு ஆள் போக வேண்டியிருக்கு. அப்போ வேலையை மெனக்கெட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, போக வேண்டியிருக்கு. அடுத்து கல்யாணம் முடிஞ்சிச்சு செஞ்சிச்சு அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாதர்கிட்ட வந்து என்ன கொடுக்கணும், ஃபாதர்கிட்ட 3 வேளை வாசம் முடிச்சோன்னே ஃபாதர்கிட்ட வந்து என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், கொடுத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்ன சத்தியவாக்கு கொடுக்கணும். சத்தியவாக்கில் அவர் என்ன செய்வார், கேள்வியெல்லாம் எழுத சொல்லுவார். எடுத்து முடிஞ்ச பிறகு கல்யாணம் முடிஞ்ச உடனே மறுவீடு, பிறகு பத்திரிக்கை அடிக்கணும், செய்யணும், போதும் ஆகிப்பேர். அதான் என்ன சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வந்தாங்க, தாலி கட்டினாங்க, மாலை மாற்றினாங்க, என்ன செஞ்சாச்சு, சிட்டா பறந்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆனாங்க, செஞ்சாங்க, இருக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் தெரியல. ஆனால் அதில் ஒன்று அந்த ஃபாதர், அவர் மதர் டேஸ் ஃபாதர் கூப்பிட்டு சொன்னார், இந்த பிள்ளை பையனை விட்டுருங்க, இந்த பொண்ணு வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்திருக்கும், என்ன சொல்லிட்டு வந்திருக்கும். அம்மா அப்பா அவங்க 2 பேரும் என்ன எதிர்பார்ப்போட வீட்டில் இருப்பாங்க. சரி, நம்ம பிள்ளை வெளியே போயிருக்கு, நம்ம பிள்ளை இன்னும் வரலை, சரி இன்னைக்கு வரல, நாளைக்கு வருவா, நாளை கழிச்சு வருவா, எப்பனாலும் வருவா அப்படின்ட்டு அசால்ட்டாக இருப்பாங்க. என்ன பயம், ஐயோ நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுச்சோ செஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவ்வளோ கலக்கம் இருக்கும் செய்யும். ஆனால் அந்த பொண்ணு அதை நினச்சி பார்த்துருக்கலான்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருமணங்கள் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது, திருமணங்கள் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். பல்வேறு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த திருமணத்தினுடைய சடங்குகள் என்பது மிக பெரியது. எடுத்த உடனே பார்க்க போகிறது கிடையாது, செய்ய போகிறது கிடையாது. எடுத்த உடனே என்ன செய்வாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஃபோட்டோவையும் காட்டுவாங்க. எடுத்த உடனே பிடிச்சிருமா? எத்தனை பேர் எடுத்தோடனே நமக்கு சரியான மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சான்னு சொல்லியிருப்போம், இல்லை சரியான பொண்ணு அமைஞ்சிருச்சு.
பொண்ணு கொஞ்சம் சிவப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் கண்ணு இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கலாம், சிகப்பாவா அந்த கருப்பாவா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பொண்ணு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பொண்ணுக்கு முடி வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முடி இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதான் எனக்கு கூட முடிக்காயா நீ போய் தாலி கட்ட போகிற. அன்புக்குரியவர்களே, பல்வேறு எதிர்பார்ப்புகள், பையன் ஃபோட்டோவை காமிக்கும் பொழுது, பையனுடைய பொண்ணோட ஃபோட்டோ காமிக்கும் பொழுது, இப்போலாம் ஃபோட்டோவெலாம் என்ன செஞ்சுருந்தாங்க, கருப்பாக இருக்கிறவங்களே என்ன செஞ்சுருந்தாங்க, சிவப்பாக காட்டிடுவாங்க, இருக்கிறதுல பிரைட்டாக அப்படி சிறப்பாக காட்டிடுவாங்க. இப்போ முடிஞ்ச உடனே நமக்கு பொதுவாக பொண்ணு மாப்பிள்ளைக்குமே உள்ளத்தில் அந்த மாதிரி ஃபோட்டோவை மாற்றி கொண்டு வந்து நம்மளை காமிச்சிருப்பாங்களோ. அப்போ நேரடியாக பார்த்தா, மாப்பிள்ளை பார்த்தா தெரிஞ்சிடும். பூ வைக்கும்போது என்ன செய்வார், மாப்பிள்ளைன்னு சொல்லி வருவார். வரும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கும் யாரை பார்க்கணுன்னு கண்ணு தேடும், பொண்ணை பார்க்கணுன்னு தேடும், பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பார்க்க தேடும். எல்லாத்துக்கும் மேலாக கூட இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள், எப்பா மாப்பிள்ளை சூப்பராக இருக்காருப்பான்னு யாராவது ஒரு ஆள் சொல்லணும்னு மனசு என்ன செய்யும், ஏங்கும். இப்படி பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு திருவருட்சாதனம் என்ன என்று சொன்னால் திருமணம் என்ற திருவருட்சாதனம் தான். அன்புக்குரியவர்களே, இது ஏதோ சாதாரண சடங்கு அல்ல, மாறாக உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. உணர்வுகள் மட்டுமே அங்கு பரிமாறப்பட வேண்டும், பொருட்கள் அல்ல. பொதுவாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணை பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, வரதட்சணை எவ்வளோ கேட்காங்க கேளுங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எடுத்தோடனே அப்படி சொல்லிடுவாங்களா? அதான் முதல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பொண்ணுக்கு போடுறத போட்டு விடுங்க, உங்க பொண்ணு தானே. அதில் என்ன சொல்லுது, அந்த மாமியா அத்தைமார்களை பூரா சொல்லுவாங்களே, அவன் நகையை கொண்டு வந்து நானா போட போகிறேன், அவளுக்கு நீங்கள் போட போறீங்க, என்ன செய்ய போகிறா, அவள் போட போகிறா, உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, போட்டுறத போடுங்க அப்படின்னோடனே சரி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும், ஏன்னா பொண்ணு வீடு இருக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நகை ஏற்பாடு செஞ்சு வச்சிருவாங்க. வச்ச பிறகு சரி கேட்குறத போட சொல்கிறாங்களே, ஒரு 25 பவுன் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், சரி இப்படி ஒரு பரந்த மனசோ ஒரு நல்ல குடும்பமாக இருக்குது, கூட ஒரு 5 பவுனாக சேர்த்து எத்தனை பவுனாக போட்டுடலாம், ஒரு 30 பவுனாக போட்டுடலாமேன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் பின்னாடியே வருவார் ஒரு ஆள் வந்து சொல்லுவார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளோ போட போறீங்க, 30 பவுனு, கூட ஒரு 10 பவுன் போட்டு ஒரு 40 பவுனாக போட்டுடலாமா? யார் கேட்டு விட்டா? மாப்பிள்ளையோட அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா. ஆக பொருட்களும் அங்கு பரிமாறக்கூடிய ஒரு நிலை. அப்ப பொருள் இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக கொடுப்பார்கள், இல்லாதவர்கள் கடன் வாங்கி எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்தி விட வேண்டும், மகனுக்கு மகளுக்கு ஒரு குடும்பமாக அவர்கள் வாழ்வை நாம் ஏற்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். திருமணம் முடிஞ்ச பிறகு பெற்றோர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், பரவாயில்ல கல்யாணத்தை முடிச்சாச்சு, இனிமே அவங்க பாட பார்த்துக்கிடட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குமாக. திருமணம் என்பது இந்த ஒரு திருவருட்சாதனம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. பல மனிதர்களுடைய தியாகம், பல மனிதர்களுடைய உணர்வு பரிமாற்றம், பல மனிதர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் இந்த திருமணம் என்ற திருவருட்சாதனம். அன்புக்குரியவர்களே, இந்த திருமணம் என்ற திருவருட்சாதனம் திருச்சபையிலே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த திருமணத்தின் வழியாகத்தான் கடவுள் இறையாட்சியை கட்டி எழுப்ப ஆசைப்பட்டார். அந்த இறையாட்சியின் வழியாகத்தான் இந்த திருமணம் நிறைவேறப்படுகிறது. நாம் புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லப்படுவது, ஆண்டவர் கடவுள் ஆண்மகனாகவும் இஸ்ரேல் மக்கள் பெண்ணினமாகவும் அங்கு சுட்டி காட்டப்படும். அவர்கள் இருவருக்கும் இடையே நடைபெறக்கூடியது. மோசே அந்த சீனாய் மலையிலே அவர்களோடு ஆண்டவர் செய்து கொண்டது உடன்படிக்கை. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையாக அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உடன்படிக்கை என்பது அது ஒருபோதும் பிரிக்க முடியாத ஒன்று.
ஒப்பந்தம் என்று சொல்வார்கள். ஒப்பந்தம் என்று சொன்னால் இரு மனிதர்களுக்கிடையே நடைபெறக்கூடிய ஒப்பந்தம். இந்த இடத்தை அல்லது இந்த வீட்டை வைத்துக் கொள்ளுங்கள், 10 மாதங்கள் அல்லது 10 வருடங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்குரிய பணத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், 10 ஆண்டுகள் கழித்த பிறகு நான் திரும்ப அந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன், நீங்கள் எனது பொருளை திரும்ப கொடுத்து விட வேண்டும். இதுதான் ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. ஆனால் திருமணம் என்பது உடன்படிக்கை. ஒரு முறை அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அது இறுதி வரை பிரிக்க முடியாத ஒன்று. எனவேதான் கத்தோலிக்க திரு அவை இந்த திருமணம் என்ற திருவருட் சாதனம் ஒரே ஒரு முறை மட்டுமே பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கும் இந்த திருமணத்தினுடைய உண்மையான பொருளை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எல்லாத்துக்கும் தெரியும், 3 ஓலை வாசித்து முடித்தவொடனே என்ன செய்யணும்? ஃபாதர்கிட்ட வந்து சத்திய வாக்கு கொடுக்கணும். சத்திய வாக்கில் நீங்கள் என்ன செய்யணும்? பிறந்த தேதி, ஞானஸ்தான தேதி, உறுதி பூசல் தேதி, எங்கே படிச்சிங்க, திருச்சபையினுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்கும். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுவாங்க. அதில் ஒரே ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, சரியா பதில் சொல்றதில்ல. என்ன கேள்வி தெரியுமா? எம்மாடி, திருமணம் ஆகாம இருந்தா தானே திருமணம் ஆகுது? ஒரே ஒரு கேள்வி, நீங்களாவது சரியா பதில் எழுதுனீங்களான்னு தெரியல, இல்லை அடுத்தவங்க சொல்லி கொடுத்து எழுதினா. அதில் ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தான் அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ண போகிறதால எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் பார்க்கறதுனால அந்த கேள்வி வரும். அந்த 3வது பக்கத்தில் ஒரு கேள்வி வரும். உன்னுடைய வாழ்க்கை துணைவியை தேர்ந்து கொண்டதன் நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் பதில் எழுதிடுவாங்க. இந்த கேள்விக்கு மட்டும், ஃபாதர் இதுக்கு நான் என்ன பதில் எழுத? மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிடுவேன், நானாமா கல்யாணம் முடிக்க போகிறேன். இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்காக தெரியுதா? உங்களுடைய துணைவரை, உங்களுடைய துணைவியை தேர்ந்து கொண்டதன் நோக்கம் என்ன? நிறைய பதில் இருக்குது. அன்பு செலுத்துவதற்காக, என்னது, திருக்குடும்பமாக வாழ அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஒரு சில பேர் யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல, இங்கே இருக்கிறீங்களான்னு தெரியல, சும்மா விளாட்டுக்காக தான் சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். குழந்தைகளை பெற்று மகிழன்னு எழுதுவாங்க. உண்மைதான். அதில் தப்பு எதுவுமே கிடையாது. உண்மைதான், துணையை தேர்ந்தோட உண்மைதான். ஆனால் இந்த கேள்விக்கு நாம் எந்த அளவிற்கு சரியாக புரிந்து வைத்திருக்கின்றோம்? வயசு 20-21 ஆயிடுச்சு பெண்களுக்கு. ஆண்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு 18 வயசு, ஆண்களுக்கு 21 வயசு. பொம்பளை பிள்ளைக்கு கரெக்டாக என்ன சொல்லுவோம், 17 வயசு 8 மாதம் ஆயிருக்கும், கல்யாணம்ன்ட்டு வந்து நிற்பாங்க. ஏம்மா அவளுக்கு இன்னும் 18 வயசு ஆகலையே, இப்போ கல்யாணம் இல்லை ஃபாதர், 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம். கல்யாணம் முடியும் போது அவளுக்கு என்ன செஞ்சிடும்? 18 வயசு ஆயிரும். வயது திருமணம் முடிப்பதற்கு என்ன சொல்றது, ஒரு காரணியாக இருக்கிறதா? வயசு 18 வயசு ஆயிடுச்சு, அதனால நான் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குதா? 18 வயசுனா அந்த பெண் பிள்ளை எத்தனாம் கிளாஸ் படிக்கும்? என்ன படிக்கும்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளைக்கு என்ன செய்யும், என்ன தெரியும்? நீங்கள் யோசித்து பாருங்க. கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு, வீட்டில் அவசர அவசரமாக, ஏன்னா 18 வயசை தாண்டிடுச்சுன்னா பிள்ளைய என்ன செய்யும், ஏது செய்யும் அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள. நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டா ஏதாவது நடந்துருச்சு, செஞ்சிருச்சு அப்படின்னா யார் பொறுப்பு? ஊருக்குள்ள அவமானப்பட முடியாது, ஊருக்குள்ள பேச்சு கேட்க முடியாது. அதனால கல்யாணம் முடிச்சு வச்ச பிறகு தப்பு நடந்தால் யார் பார்த்துக்கிடுவா? யார் பார்த்துக்கிடுவா? அப்போ உங்கள் பழியெல்லாம் தூக்கி யார் மேலே தூக்கி போடுவீங்க? மாப்பிள்ளை வீட்டு மேலே போட்டுருவீங்க. என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் வளரும் போதெல்லாம் என் பிள்ளை நல்லா தான் இருந்தா, நில்லுனா நிற்பா, உட்காருனா உட்காருவா. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் அவளை என்ன செய்யலை,
சரியா பார்த்துக்கல. அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தைகள், அதாவது ஆண் பெண் இருவருமே திருமணம் என்ற ஒரு திருவருட்சாதனத்தை பெறுவதற்கு உடல் மட்டும் வயது மட்டும் காரணி அல்ல, மாறாக மனதும் காரணியாக இருக்க வேண்டும். என்கிட்ட அவங்க 2 பேரும் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க, கணவன் மனைவி. அவங்க கிட்ட சொன்னது, ஃபாதர், எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்ப நான் என் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாது. என்னன்னு கேட்டால் 2 பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட 21 வயசு. அந்த சாருக்கும் டீச்சருக்குமே 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 21 வயசு, ஈக்குவல் வயசுன்னொடனே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஃபாதர், அவ்வளோதான். நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், செஞ்சோம். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குதே. காரணம் என்ன அப்படின்னா, திருமணத்தை பற்றிய ஒரு அடிப்படையான அறிவு என்பது எங்களுக்கு இல்லை. பெற்றோர்கள் எங்களை இணைத்து வைத்தார்கள், நாங்கள் குடும்பமாக வாழ்ந்தோம், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பின்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிக அதிகம். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக. ஏனென்று சொன்னால், ஒரு பெண்ணை ஆண் புரிந்து கொள்ள வேண்டும், ஆணை பெண் புரிந்து கொள்ள வேண்டும். அது உடல் ரீதியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும், மன ரீதியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அங்கு புரிந்து கொள்ளக்கூடிய வளர்ச்சி, மன முதிர்ச்சி இல்லை என்று சொன்னால் அங்கு கட்டாயமாக குழப்பங்களும் சண்டைகளும் வருகிறது. இறுதியிலே இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் மன ரீதியாக, உடல் ரீதியாக திருமணத்திற்கு தயாராக இல்லை என்பதனுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை நாம் சரியாக தெரிந்து வைத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆணாகவும் இஸ்ரேல் மக்கள் பெண்ணாகவும் பாவித்து இருவரும் உடன்படிக்கை என்ற வழியாக ஒரு குடும்பத்தினுடைய அந்த அன்பை, பாசத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று திருப்பலியும் சுட்டி காட்டப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இயேசு மணவாளனாகவும் மணமகனாகவும் திருச்சபை மணமகளாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. ஆக இந்த இரண்டும் இணைந்து ஒரு திருச்சபையை, ஒரு இறையாட்சியை உருவாக்க வேண்டும். நல்லா நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவினுடைய பிறப்பு முதல் இயேசுவினுடைய இறப்பு வரைக்குமே இந்த இறையாட்சியை பற்றி அதிகமாக சுட்டிக்காட்டி கொண்டே வருவார். காரணம் என்ன என்று சொன்னால், இங்கு திருச்சபையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே குடும்பமாக இணைந்து இருக்க வேண்டும். எனவேதான் அவர்கள் அந்த இயேசு உயிர்த்தெழுந்து போன பிறகும் கூட தன்னுடைய சீடர்களை வைத்துக்கொண்டு அதை வழிநடத்துவார். எவ்வளவு பிரச்சனைகள்! இயேசு நினைத்த நேரத்திலே இந்த இறையாட்சியை அவர் கட்டி எழுப்ப முடியவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், உள்ளத்திலே அந்த அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள். ஆக திருமணம் என்ற திருவருட் சாதனத்தின் பொழுதும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அளவிற்கு வருகின்ற பொழுதும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தை, சமாளிக்கக்கூடிய ஒரு மன உறுதியை, சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அதை பார்த்த பிறகுதான் திருமணம் என்ற அருட்சாதனத்தை பெறுவதற்கு அவர்களை தயார் செய்ய வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல், தொழில்நுட்பம், தொழில் வளர்ச்சி, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். காலேஜுக்கு அனுப்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி வந்தால் தான் உறுதி. ஏனென்று சொன்னால், இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள், உடன் இருக்கக்கூடிய மாணவர்கள், உடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் பிள்ளைகளை மாற்றி விடலாம். ஆனால் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்க யாராவது பார்த்து, நான் கல்யாணம் முடித்த பிறகு எங்கள் அப்பா அம்மா மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்வதற்கு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள்? இதுதான் இன்று நமது முன்பாக வைக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திருமணம்
குடும்பம் என்று சொன்னாலே பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. அதே வேளையிலே எப்பொழுதும் மகிழ்வு இருக்கும் என்று சொல்ல முடியாது. இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் இருக்கிறது. அவ்வாறு கலந்து இருக்கக்கூடிய நேரத்திலே மகிழ்ந்திருக்கின்ற பொழுது எப்படி இருக்க வேண்டும், துன்பத்திலே இருக்கின்ற பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளும் அதை தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ள அவர்கள் அதை புரிந்து கொள்வதற்குரிய மனநிலையை பெறுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். திருமணம் என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, மாறாக அது உணர்வுகளை பரிமாறக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த உணர்வுகளை சரியான முறையில் கையாள்வதற்கும் இந்த திருமணத்தினுடைய காரியங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான முறையில் எடுத்துச் சொல்லவும் இறைவன் நமக்கு வரம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சல்லலிலிருந்து அழைக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். நல்ல ஆயனாம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினருக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறை மக்களை இறை விழுமியங்களில் வழிநடத்தும் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீகம் நலம் தந்து காத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் மூவரி இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் தன்னலம் மறந்து பொதுநலனோடும் மக்களுக்காக பணியாற்றிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையை மழை என பொழிபவரே எம் இறைவா, மழை வேண்டி திருத்தலம் நாடி வந்துள்ள இறை சமூகமாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். எங்களுக்கு மழையை பொழிந்து விவசாயம் சிறக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது திருப்பீடம் சூழ்ந்து ஜபிக்கின்ற எங்களின் எண்ணங்களும் ஏக்கங்களும் ஈடேற்றம் பெற
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, எம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்தும் எம் பங்கு தந்தை அவர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். இறை மக்களை உமது அன்பின் பாதையில் வழிநடத்தும். இவர்களை உமது அருள்கரம் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் வெளியெடுத்து அன்பு இறைவா, இதோ நாங்கள் விரும்பி கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீரே எங்களுக்கு கொடுத்து எங்களது வாழ்வு உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாழ்வாக அமைய நீரே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் 261. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. பலியன இனி நான் தருகின்றேன். பலியன இனி நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக. உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக. உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உடல் பொருள் ஆவி உனக்காக. உன் பணி புவிதனில் நிறைவாக. உடல் பொருள் ஆவி உனக்காக. உன் பணி புவிதனில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக. நான் மகிழ்வுடன் என்னை தருகின்றேன். மகிழ்வுடன் என்னை தருகின்றேன். அன்புமிக்கவர்களே, என்னுடைய இதம் உங்களுடைய மறைந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பழிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தி காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்திரி உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் யாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தி இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீது உமது பதிலாளாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினே. ஆகவே வாங்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருஅவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் ஆகிய புனித சந்தியாப்பர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக முடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, இணைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமணர்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் இன்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதி பிறரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே இந்த உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இதயம் என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் உரைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் நினைவில் நினைத்து நெல்லுமே, என் அருகில் இடமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் குறைகள் பகிர்ந்து கொள்ளவோ, என் மனதில் என் நினைவில் நிறுத்துமே, என் அருகில் இடமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெறும்போது அதை பயந்து கொள்ளவா, துன்பம் வரும்போது தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது நீ கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் என் இதயம் சோதனையின் போது சொந்தமாக்கவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒழியும் போது பாதுகாக்கவா. சோதனையின் போது சொந்தமாக்கவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா,
பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒழியும் போது பாதுகாக்கவா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வடிவில் வா, அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைவில் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெறும் போது அதை பயந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஏற்றியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தோய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடு, அருள் நீரே இயேசுவே என்னை தேற்றிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏறிடும். ஆமென். அக்டோபர் மாதம் புனித ஜெபமாலை மாதாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு பொதுக்காலத்தினுடைய 28ஆம் ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்காலயத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருநாட்கள்: நாளை புனித ஜெபமாலை மாதா திருவிழா. இந்த வார திருப்பலி விபரங்கள்: வருகின்ற சனிக்கிழமை மாலை 4 மணி விண்ணகத் தோட்டம். வருகின்ற சனி மாலை 6:30 மணி பங்காலயம். வருகின்ற சனி மாலை 4 மணிக்கு விண்ணகத் தோட்டத்தில் திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனி மாலை 6:30 மணிக்கு பங்காலயத்தில் இடைவிடா சகாய மாத நவநாளும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இந்த வாரத்தினுடைய நாட்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை திருப்பலி பங்காலயத்திலும் கிளை கிராமங்களிலும் நடைபெறாது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பங்காலயத்தில் திருப்பலியை சிறப்பிக்கிறவர்கள் புனித வின்சென்தே பவுல் சபையினர். கடந்த ஞாயிறு திருப்பலியில் காணிக்கை வரவு ரூபாய் 3630. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பங்காலயத்தில் திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் புனித வின்சென்தே பவுல் சபையினர்.
சிவன் சிவன் அங்கேயே வந்துட்டேன் புளியங்குடி உலக மீட்பர் ஆலய சப்பர பணிக்காக நன்கொடை வழங்கிய இந்த வார நன்கொடையாளர்கள் தோமை அந்தோணி அம்மாள், தோமா அன்பியம், திரு சுரேஷ் மார்க் அன்பியம், திரு சவரிமுத்து ஜெசிந்தா விண்ணகத்தோட்டம், திரு அந்தோணிச்சாமி அகிலா மாதா ஸ்டுடியோ, திரு மாதவன் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய உலக மீட்பர் ஆலயத்திலே இது நாள் வரை பங்குக்கு என்று சொல்லி தனியாக சப்பரம் இல்லை. அதை செய்யக்கூடிய முயற்சியிலே நம்முடைய பங்கு இறைமக்கள் இறங்கியிருக்கிறார்கள். எனவே உலக மீட்பர் ஆண்கள் குழு, இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லோரும் இணைந்து இந்த சப்பரத்தை செய்வதற்காக நன்கொடையை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கிளை கிராமங்களிலே உங்களிடம் வருகின்ற பொழுது உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 8 லட்சம் ரூபாய் தோராயமாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 1 லட்சம் மட்டுமே நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பெற வேண்டிய தொகை அதிகமாக இருக்கிறது. எனவே உங்களிடம் நன்கொடை கேட்டு வருகின்ற பொழுது உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரம் நம்முடைய பங்கில் புனித சந்தியாப்பர் திருத்தலத்திற்கு நடைபயணமாக வருவோம். அதே போன்று இந்த நாளிலும் காலை 7:20 மணிக்கு இந்த நடைபயணமானது ஆரம்பமானது. எனவே இங்கு வந்து சேருவதற்கு 10:20 சரியாக இருந்தது. எனவே இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகைகளிலே உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் நடைபயணமாக வருகின்ற பொழுது எங்களுக்கு சிற்றுண்டியும் தேநீரும் கொடுத்து உதவி செய்தவர்கள் நம்முடைய வெள்ளக்கவுண்டம்பட்டி சார்ந்த இறைமக்கள், ஓர் பெரியவர்கள். எனவே அவர்களுக்கு கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று திருப்பலி முடிந்த பிறகு நமக்காக அசன உணவு வழங்க இருக்கக்கூடியவர்கள் திரு ஜேம்ஸ் சகாய்ராஜ், திரு ஸ்டீஃபன், திரு முருகன் தவசு பிள்ளை, திரு சேவியர், திரு பிச்சையா, திரு பிச்சைக்குட்டி, திரு ஜோசப் இவர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடியவர்கள், இது தயாரித்தவர்கள், உதவி செய்தவர்கள் எல்லோருக்கும் நாம் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று கடந்த திருவிழாவின் நிறைவிலே முடிவிலே நம்முடைய பெரியவர்கள், ஒரு பெரியவர்கள், வயதானவர்கள் அமர்ந்து உண்பதற்கு நீங்கள் ஒரு மேசை, அதாவது அந்த சாப்பிடக்கூடிய டேபிள் கொடுத்தீர்கள், வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதன்படி பேசி கொண்டிருக்கின்ற பொழுதே 4 நபர்கள் அதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். திரு அருள் ஜோசப் ராஜ், அருள் தேவி புளியங்குடியை சார்ந்தவர்கள், அதே போன்று திரு ஆசிரியர் ராஜ் அவர்கள், திரு அருள் அவர்கள், திரு ஜேம்ஸ் அவர்கள், இந்த 4 பேரும் 4 டேபிள் ரூபாய் 2600 ஒரு டேபிள், மொத்தம் 16 டேபிள் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 டேபிள் போக மீதி காணிக்கையிலிருந்து எடுத்து செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 நபர்களுக்கும் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த நிகழ்வு திறம்பட சிறப்பாக அமைப்பதற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும், யாரையாவது மறந்திருந்தேன் சொன்னால் அவர்களையும் இப்பொழுது நான் நினைவுபடுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை கடவுளை எழுப்பி நம்மை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, முடிந்தவுடனே அசன உணவு உங்களுக்கு வழங்கப்படும். உணவு உட்கொண்ட பிறகு புளியங்குடி மற்றும் சிந்தாமணி அழைத்து செல்வதற்கு வாகனங்கள் தயாராக இருக்கும். நம்முடைய பள்ளி வாகனம் தயாராக இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று மாலையிலிருந்து
வருகின்ற வெள்ளிக்கிழமை மதியம் வரைக்கும் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்கும் நம்முடைய ஆயர் தலைமையிலே தியானமானது நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தியானம் நடைபெற இருப்பதனால் யாரும், குறிப்பாக பாளையங்கோட்டை குருக்கள் யாருமே பங்கில் இருக்க மாட்டார்கள். ஏதாவது அவசர உதவி என்று சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள், அதற்குரிய ஏற்பாடு உங்களுக்கு செய்து தரப்படும். மற்றபடி திருப்பலி இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்முடைய ஆலயத்திலே இருக்காது. ஏதாவது தேவைகள் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள், அதற்குரிய காரியங்கள் முன்னெடுத்து செல்லப்படும். எனவே தொடர்ந்து இந்த தியானம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆயருக்காகவும் மறை மாவட்டத்திற்காகவும் குருக்களுக்காகவும் ஜெபியுங்கள். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் அருடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிவர தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசையை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அன்பு, அமைதி ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திற்கு மேலும் நன்கொடை கொடுத்தவர்கள் திரு எல் அந்தோணி, செல்வராஜ், ரெஜினா இவர்களுக்கு நமது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது.